நேயர்களுக்கு அன்பான வணக்கம். உங்களுக்கான இந்த ஆழமான அலசலுக்கு உங்களை வரவேற்கிறோம். இன்னைக்கு நாம மேற்கொள்ள போற பயணத்தின் நோக்கம் ரொம்பவே சுவாரஸ்யமானது. ஆமா, ரொம்ப ஆழமான ஒரு தலைப்பு இது. கண்டிப்பா. வணிக உலகையே புரட்டி போட்ட சான் கிம் அப்புறம் ரெனே மாபகான் அவங்க எழுதின உலக புகழ்பெற்ற ப்ளூ ஓஷன் ஸ்ட்ராட்டஜி, அதாவது நீலக்கடல் வியூகம், அந்த புத்தகத்தோட குறிப்புகள், கட்டுரைகள் அப்புறம் அதை சார்ந்த ஆய்வுகளை தான் இன்னைக்கு நாம முழுமையா அலச போறோம். சரியா சொன்னீங்க. இந்த தேடலுக்குள்ள போறதுக்கு முன்னாடி நேயர்களுக்கு ஒரு சின்ன கேள்வி வைக்கலாம். ஆமா நேயர்களே, நீங்க உங்களுடைய தொழில், வியாபாரம் அல்லது வேலையில ஒவ்வொரு நாளும் எப்படி போட்டியை சமாளிக்கிறது, எப்படி ஜெயிக்கிறதுன்னு யோசிக்கிறதுக்கு பதிலா அந்த போட்டியே இல்லாத ஒரு புதிய களத்தை நீங்களே உருவாக்குனா எப்படி இருக்கும்? ஆமா, சற்றே கற்பனை செய்து பாருங்க. அதாவது இங்க ஆச்சரியப்பட வைக்கும் விஷயம் என்னன்னா, சாதாரண வணிகச் சூழலா இருந்தாலும் சரி, நம்ம அன்றாட வாழ்வா இருந்தாலும் சரி, வெற்றி தோல்வி அப்படிங்கிறது ஒரு ஜீரோ சம் கேமாகத்தான் பார்க்கப்படுது. ஜீரோ சம் கேம்னா ஒருத்தர் தோத்தாதான் இன்னொருத்தர் ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு. கரெக்ட். ஒருத்தரோட வெற்றி இன்னொருத்தரோட இழப்புல இருந்து தான் வருது. சந்தைங்கிறது ஒரு குறிப்பிட்ட அளவுள்ள மைதானம். அதுல நாம முட்டி மோதிதான் ஒரு இடத்த பிடிக்க முடியும்னு நம்ம மனசுல ஆழமா பதிஞ்சிருக்கு. ஆனா இந்த நீலக்கடல் வியூகம் அந்த அடிப்படையான எண்ணத்தையே சுக்குநூறாக்குது இல்லையா? கண்டிப்பா. நீங்க ஜெயிக்கிறதுக்கு இன்னொருத்தரை வீழ்த்த வேண்டிய அவசியமே இல்ல அப்படின்னு இந்த ஆய்வு ரொம்ப அழுத்தமா சொல்லுது. சரி, இத கொஞ்சம் விரிவாக பாப்போம். நூலாசிரியர்கள் வணிக உலகை 2 வகையான கடல்களா உருவகப்படுத்துறாங்க. ஒன்னு சிவப்பு கடல், அதாவது ரெட் ஓஷன், மற்றொன்று நீலக்கடல், ப்ளூ ஓஷன். இப்போ இந்த சிவப்பு கடல்னா என்ன? இரத்த களரியான ரொம்ப நெரிசல் மிகுந்த பல நிறுவனங்கள் ஒரே வாடிக்கையாளர்களுக்காக அடித்துக்கொள்ளும் சந்தையத்தான் அவங்க சிவப்பு கடல்னு சொல்றாங்க. ஆமா, அங்க லாப வரம்பு ரொம்ப ரொம்ப குறைவு. ஒருத்தர அடிச்சு வீழ்த்துறதால, போட்டியாளர்களோட ரத்தத்தால அந்த கடல் சிவப்பா மாறிருக்கு அப்படிங்கிற ஒரு வலிமையான உருவகத்தை அவங்க பயன்படுத்துறாங்க. அப்ப நீலக்கடல்? அதுக்கு நேர்மாறா, இதுவரை யாருமே நுழையாத, போட்டியாளர்களே இல்லாத புதிய சந்தையத்தான் நீலக்கடல்னு அழைக்கிறாங்க. அங்க ரத்த களரி இல்ல, எல்லாமே அமைதி. ஆமா, முழு சுதந்திரம் இருக்கு. லாபத்துக்கான வாய்ப்புகள் எல்லையற்றவை. நேர்களே, இப்ப நீங்க அதை வெறுமனே கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு மட்டுமான ஒரு அலசல் அப்படின்னு நினைச்சிட வேண்டாம். நிச்சயமா இது எல்லாருக்கும் பொருந்தும். அல்லது உங்க அடுத்த கட்டத்துக்கான ஒரு புதிய ஐடியாவை தேடுபவரா கூட இருக்கலாம். இந்த கூட்டத்திலிருந்து நீங்க எப்படி தனித்து நிற்பது, உங்களுக்கான தனித்துவமான இடத்தை எப்படி உருவாக்குவது அப்படிங்கறத புரிஞ்சுக்க இந்த அலசல் நிச்சயமா உங்களுக்கு ஒரு திறவுகோலா இருக்கும். சரி, இப்போ இந்த சிவப்பு கடல் எப்படி உருவாச்சுன்னு பாப்போம். அதாவது உலகமயமாக்கல், குளோபலைசேஷன் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அதுவும் தொழில்துறை உற்பத்தியோட அதீத பெருக்கம் காரணமா கடந்த சில தசாப்தங்களாவே சந்தைகள்ல பொருட்களின் தேவையை காட்டிலும் விநியோகம் அதிகமாயிடுச்சு. சப்ளை அதிகமாயிடுச்சு. கரெக்ட். நீங்க எந்த பொருளை எடுத்தாலும் அதை தயாரிக்க இன்னைக்கு 100 நிறுவனங்கள் இருக்கு. தொழில்நுட்ப வளர்ச்சியால ஒரு புதிய பொருளை கண்டுபிடிச்ச அடுத்த சில மாசங்கள்லயே அதை காப்பி அடிச்சு சந்தையில வெளியிட பல பேர் தயாரா இருக்காங்க. இதனால நிறுவனங்களுக்கு இடையான தனித்துவம் குறைஞ்சு போகுது. ஆமா, தங்களோட பொருளை எப்படியாவது விற்கணும் அப்படிங்கிறதுக்காக விலை யுத்தங்கள், அதாவது பிரைஸ் வார்ஸ் நடக்குது. இதுதான் இன்றைய சிவப்பு கடல். பொருட்கள் ஒண்ணுக்கொன்னு வித்தியாசமே இல்லாம விலையை மட்டுமே நம்பி விற்கப்படும் ஒரு அபாயகரமான சூழல் இது. இதிலிருந்து தப்பிக்க பாரம்பரிய வியூகங்கள் போதுமானதா இல்ல. பாரம்பரியமான வியூகங்களை பாத்தீங்கன்னா, உதாரணமா மைக்கேல் போர்ட்டரோட வியூகங்கள் ஆகட்டும், அல்லது பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி சன்சு எழுதின அந்த ஆர்ட் ஆஃப் வார் மாதிரியான போர் வியூகங்கள் ஆகட்டும், இது எல்லாமே எதிரியை எப்படி வீழ்த்துவது, சந்தையை எப்படி பிடிப்பது அப்படிங்கறதுல தான் முழு கவனம் செலுத்துது. அடிப்படையில் இது எல்லாமே ஒரு கட்டமைப்பு வாதம், அதாவது ஸ்ட்ரக்சரலிஸ்ட் அப்படிங்கிற தத்துவத்தை நம்புது. நேர்களே, இதை எளிதா புரிஞ்சுக்க ஒரு உதாரணத்தை எடுத்துப்போம். சந்தைய ஒரு பெரிய வட்ட வடிவலான கேக் அல்லது பை அப்படின்னு வச்சுப்போம். கட்டமைப்பு வாதம் என்ன சொல்லுதுன்னா, இந்த கேக்கோட அளவு இவ்வளவுதான். இதுல உங்களுக்கு ஒரு பெரிய துண்டு வேணும்னா நீங்க மத்தவங்களோட சண்டை போட்டு அவங்களோட துண்டை பிடுங்கணும். இதுதான் பாரம்பரிய வணிகம். ஆனா நம்ம நூலாசிரியர்களான கிம் மற்றும் மௌபாக்னே மறுகட்டமைப்பு வாதம், அதாவது ரீகன்ஸ்ட்ரக்ஷனிஸ்ட்ஸ் அப்படிங்கிற தத்துவத்தை முன்வைக்கிறாங்க. அந்த பழைய கேக்குக்காக ஏன் சண்டையிடணும்? முற்றிலும் புதிய சுவையில, புதிய வடிவுல ஒரு புதிய கேக்க நாமே ஏன் உருவாக்க கூடாது? அந்த புதிய கேக்க உருவாக்குவது சாத்தியம் அப்படிங்கறத பொருளாதார நிபுணர் ஜோசப் சும்பீட்டர் அவரோட கருத்துக்களும் வலுப்படுத்துது. ஆமா, சந்தையோட எல்லைகள் மனிதர்களால உருவாக்கப்பட்டவை. அதனால
அந்த எல்லைகளை தொழில் முனைவோரோட கற்பனை திறனாலையும் உழைப்பாலையும் உள்ளிருந்தே மாற்றி அமைக்க முடியும்னு இவங்க ஆழமா நம்புறாங்க. இத செயல்படுத்துறதுக்கு ஒரு மிக முக்கியமான விதிய இவங்க உடைக்கிறாங்க. பாரம்பரிய வணிகத்துல பாத்தீங்கன்னா ஒரு பொருளோட மதிப்ப, அதாவது வேல்யூ அதிகரிக்கணும்னா அதை உருவாக்குறதுக்கான செலவும் அதிகரிக்கும். அதே சமயம் விலையை குறைக்கணும்னா பொருளோட தரத்தை அல்லது மதிப்பை குறைக்கணும். இத வேல்யூ காஸ்ட் ட்ரேட் ஆஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அதிக மதிப்பு அல்லது குறைந்த விலை, இந்த ரெண்டுல ஏதாவது ஒன்னதான் நீங்க தேர்ந்தெடுக்க முடியும். ஆனா நீலக்கடல் வியூகம் இத முற்றிலுமா மறுக்குது. ஆமா, ஒரே நேரத்துல ஒரு பொருளோட மதிப்பை மிகச்சிறப்பா வாடிக்கையாளர்களுக்கு வழங்கவும் முடியும். அதே சமயம் அதை தயாரிக்கிற தேவையற்ற செலவுகளை கணிசமாக குறைக்கவும் முடியும்னு வாதிடுறாங்க. இதத்தான் அவங்க மதிப்பு சார்ந்த கண்டுபிடிப்பு, அதாவது வேல்யூ இன்னோவேஷன் அப்படின்னு அழைக்கிறாங்க. ஒரே நேரத்துல செலவை குறைச்சு மதிப்பையும் அதிகரிப்பது அப்படிங்கறத கேட்பதற்கு மந்திரம் மாதிரி இருக்கலாம். ஆனா இத நிஜத்துல பல நிறுவனங்கள் சாதிச்சு காட்டியிருக்காங்க. இங்கதான் விஷயம் ரொம்ப சுவாரஸ்யமாகுது. இதை எப்படி நிஜத்துல செயல்படுத்துறது அப்படிங்கிற வழிமுறைகளுக்குள்ள நாம இப்போ நுழையலாம். ஆசிரியர்கள் சொல்றாங்க, எந்த ஒரு நிறுவனமும் தங்களுக்கான நீலக்கடலை உருவாக்க தங்களை நோக்கி 4 முக்கியமான கேள்விகளை கேட்டுக்கணும். இத 4 செயல்கள் கட்டமைப்பு, அதாவது 4 ஆக்ஷன்ஸ் ஃப்ரேம்வொர்க் அப்படின்னு அழைக்கிறாங்க. அந்த 4 செயல்கள் என்னென்ன? நீக்குதல், குறைத்தல், அதிகரித்தல், அப்புறம் உருவாக்குதல். எலிமினேட், ரெடியூஸ், ரைஸ் அண்ட் கிரியேட். இந்த 4 கேள்விகளுக்கான பதில்கள்ல தான் உங்களுக்கான நீலக்கடல் ஒளிஞ்சிருக்கு. முதல் கேள்வி, ஒரு குறிப்பிட்ட துறையில பல காலமா வழக்கத்துல இருக்கிற, ஆனா வாடிக்கையாளர்களுக்கு உண்மையிலே எந்த பயனும் தராத எந்தெந்த விஷயங்களை நாம முற்றிலுமா நீக்க வேண்டும். இரண்டாவது, துறையோட தற்போதைய தரத்தை விட எவற்றை நாம வெகுவாக குறைக்க வேண்டும். மூன்றாவது, எவற்றை நாம துறையோட தரத்தை விட பல மடங்கு அதிகரிக்க வேண்டும். நாலாவது, இந்த துறை இதுவரை வழங்காத, வாடிக்கையாளர்கள் எதிர்பார்க்காத எந்த புதிய விஷயத்தை நாம புதிதா உருவாக்க வேண்டும். இந்த 4 செயல்களை ஆஸ்திரேலிய வைன் நிறுவனமான கெசலா வைன்ஸ் எப்படி பயன்படுத்தி எல்லோ டேல் அப்படிங்கிற பிராண்ட உருவாக்குனாங்க அப்படிங்கிற கதை இந்த ஆய்வுகள்ல மிக அழகா சொல்லப்பட்டிருக்கு. ஆமா, 2000ங்களோட தொடக்கத்துல அமெரிக்க வைன் சந்தை அப்படிங்கிறது ஒரு இரத்த களரியான சிவப்பு கடலாத்தான் இருந்துச்சு. ஆயிரக்கணக்கான பிராண்டுகள், கடுமையான போட்டிகள். அது மட்டும் இல்லாம வைன் என்றாவே அது ஒரு ஆடம்பரமான விஷயம். பல வகையான சுவைகள் இருக்கு, வயதான வைன் தான் சிறந்தது அப்படின்னு ஒரு சிக்கலான பிம்பம் இருந்துச்சு. சாதாரண மக்கள் வைன் வாங்குறதுக்கே தயங்குனாங்க. அங்கதான் கெசலா வைன்ஸ் ஒரு புதிய கேக்க சுட முடிவு பண்ணாங்க. அவங்க ஏற்கனவே வைன் குடிக்கிறவங்கள விட்டுட்டு வைன் குடிக்காதவர்கள், முக்கியமா பீர் அல்லது காக்டெயில் குடிக்கிறவங்கள குறி வச்சாங்க. அவங்க அந்த 4 கேள்விகளை எப்படி தங்களுக்குள்ள கேட்டுக்கிட்டாங்கன்னு பாப்போம். குறைச்சாங்க, ரெடியூஸ் பண்ணாங்க. ஒன்னு சிவப்பு, மற்றொன்று வெள்ளை, அவ்வளவுதான். இதுக்கு பதிலா பீர் குடிக்கிறவங்க விரும்புற மாதிரி எளிதாக குடிக்கக்கூடிய இனிமையான சுவைய அதிகரிச்சாங்க, ரைஸ் பண்ணாங்க. எல்லாவற்றுக்கும் மேலாக பாரம்பரியமான புரிஞ்சுக்க கடினமான லேபிள்ஸ்க்கு பதிலா கருப்பு பின்னணியில மஞ்சள் நிறத்துல ஒரு கங்காரு படம் போட்ட வண்ணமயமான, எளிதில் ஈர்க்கக்கூடிய லேபிள்ஸ புதிதா உருவாக்குனாங்க, கிரியேட் பண்ணாங்க. இதனால என்ன ஆச்சு? வைன் சந்தைக்கு வெளியே இருந்து ஒரு மிகப்பெரிய புதிய வாடிக்கையாளர் கூட்டத்தை தங்களுக்கான நீலக்கடலை உருவாக்கிக்கிட்டாங்க. அவங்க பாரம்பரிய வைன் நிறுவனங்களோட போட்டியிடமே இல்ல. இதே போலதான் சர்க் டு சொலேய் அப்படிங்கிற நிறுவனத்தோட வெற்றியும். சர்க்கஸ் என்றாலே விலங்குகளை வச்சு வித்தைகள் காட்டுறது, 3 வளையங்கள்ல நடக்கிற நிகழ்ச்சிகள், அப்புறம் கோமாளிகள். இதுதான் உலக வழக்கம். ஆனா 1980கள்ல சர்க்கஸ் துறை அப்படிங்கிறது ஒரு வீழ்ச்சி அடைந்து வரும் சிவப்பு கடலா இருந்துச்சு. ஆமா, விலங்குகள் வதைக்கப்படுறதா போராட்டங்கள், வீடியோ கேம்ஸ் மாதிரியான மாற்று பொழுதுபோக்குகள்னு பல பிரச்சனைகள். இந்த நேரத்துல சர்க் டு சொலேய் ஒரு புதிய வியூகத்தை கையாண்டாங்க. விலை உயர்ந்த விலங்குகள், அதை பராமரிக்கும் செலவுகள், அப்புறம் நட்சத்திர கலைஞர்களா அவங்க முற்றிலுமா நீக்கினாங்க. அதுக்கு பதிலா நாடகத்துறையில இருக்கிற சிறப்பான இசை, அறிவுபூர்வமான கலைநயம், ஒரு கதையோட்டம் கொண்ட நடனம் ஆகியவற்றை புதிதா உருவாக்குனாங்க. இதனால சிறுவர்களுக்கான சர்க்கஸ் அப்படிங்கிற நிலையில இருந்து மாறி ஒரு தியேட்டருக்கு போய் நாடகம் பார்க்க அதிக கட்டணம் செலுத்த தயாரா இருக்கிற பெரியவர்களுக்கான ஒரு பிரத்யேகமான புதிய சந்தைய அவங்க உருவாக்குனாங்க. செலவும் குறைஞ்சனு, மதிப்பும் கூடுச்சு. ரொம்ப அருமையான உதாரணம் இது. சவுத் வெஸ்ட் ஏர்லைன்ஸ் நிறுவனமும் இதே முறையை தான் கையாண்டது. அவங்க எப்படி பண்ணாங்க?
அவங்க மத்த விமான நிறுவனங்களோட சொகுசுக்காகவோ உணவுக்காகவோ போட்டியிடல. முதல் வகுப்பு இருக்கைகள், இலவச உணவுகள் மாதிரி அதிக செலவு பிடிக்கும் விஷயங்கள அவங்க நீக்குனாங்க. மாறாக அவங்க கார்ல பயணிக்கிற மக்களை விமானத்துல பயணிக்க வைப்பது எப்படின்னு யோசிச்சாங்க. கார்ல செல்வது போன்ற நெகிழ்வுத்தன்மை, அதாவது ஃபிளெக்சிபிலிட்டி, ஒவ்வொரு மணி நேரத்திற்கும் ஒரு விமானம் அப்படிங்கிற வசதி, கார்ல செல்வதற்கான செலவோட ஒப்பிடக்கூடிய குறைந்த கட்டணம். அதே சமயம் விமானத்தோட வேகம், இது அனைத்தையும் இணைச்சு ஒரு புதிய சந்தையை அவங்க உருவாக்குனாங்க. அவங்க டெல்டா அல்லது அமெரிக்கன் ஏர்லைன்ஸ் போன்ற நிறுவனங்களோட போட்டியிடல. அவங்க பேருந்துகளுடனும் கார்களுடனும் போட்டியிட்டு ஒரு புதிய நீலக்கடலை உருவாக்குனாங்க. இது கேட்பதற்கு ரொம்ப எளிதா தோன்றலாம். அவங்க சரியான நேரத்துல சரியான முடிவை எடுத்தாங்க அப்படின்னு நாம கடந்து போயிடலாம். ஆனா அவங்க எப்படி முன்கூட்டியே இத திட்டமிட்டாங்க? இத்தனை போட்டியாளர்கள் இருக்கும்போது எதை நீக்குறது, எதை உருவாக்குறதுன்னு எப்படி தீர்மானிச்சாங்க? அதுக்காக தான் ஆசிரியர்கள் ஸ்ட்ராட்டஜி கேன்வாஸ் அல்லது வியூக வரைபடம் அப்படிங்கிற ஒரு அற்புதமான கருவியை அறிமுகப்படுத்துறாங்க. நேயர்களே, உங்க மனசுக்குள்ள ஒரு வரைபடத்தை கற்பனை செய்து கொள்ளுங்க. அதோட கிடைமட்ட அச்சுல எக்ஸ் ஆக்சிஸ்ல உங்க துறையில உள்ள நிறுவனங்கள் எதிலெல்லாம் முதலீடு செய்து எதை கொடுத்து போட்டியிடுதுன்னு வரிசையா பட்டியலிடுங்க. உதாரணமா விமானத்துறைனா விலை, இருக்கை வசதி, உணவு, லவுஞ்ச் வசதி, வேகம். செங்குத்து அச்சுல ஒய் ஆக்சிஸ்ல இவற்றுக்கு நிறுவனங்கள் எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குதுன்னு ஒரு புள்ளி இடுங்க. எல்லா பாரம்பரிய நிறுவனங்களோட புள்ளிகளும் இணைச்சா கிட்டத்தட்ட ஒரே மாதிரியான ஒரு வளைவு கோடு, அதாவது கர்வ் தான் கிடைக்கும். அவங்க எல்லாரும் ஒரே விஷயத்துல தான் முட்டி மோதுறாங்க அப்படிங்கறத இந்த வரைபடம் உங்களுக்கு தெளிவா காட்டி கொடுத்துரும். இத ஒரு பெரிய கண்ணோட்டத்தோட இணைச்சு பார்த்தா, இந்த வியூக வரைபடம் அப்படிங்கிறது நமது போட்டியாளர்கள் எந்தெந்த விஷயங்கள்ல கவனம் செலுத்துறாங்க அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டு, அதிலிருந்து நாம எப்படி முற்றிலும் மாறுபட்ட ஒரு புதிய வளைவு கோட்டை உருவாக்குறது என்பதை கண்டறிய உதவுது. சவுத் வெஸ்ட் ஏர்லைன்ஸ் நிறுவனத்தோட வரைபடத்தை பார்த்தா மற்ற நிறுவனங்களோட கோட்டிற்கும் இவங்களோட கோட்டிற்கும் எந்த சம்பந்தமுமே இருக்காது. அத்தோடு நிறுவனங்கள் தங்களோட எதிர்கால திட்டங்களை மதிப்பிட பிஎம்எஸ் மேப் அப்படிங்கிற வரைபடத்தையும் முன்வைக்கிறாங்க. பயனீர் அதாவது முன்னோடி, மைக்ரேட்டர் அதாவது நகர்பவர், அப்புறம் செட்லர் அதாவது தங்கியிருப்பவர். செட்டிலர் அப்படிங்கிறவங்க சந்தையில மத்தவங்க செய்வதையே அப்படியே காப்பி அடிச்சு செய்யறவங்க. மைக்ரேட்டர் அப்படிங்கிறவங்க சந்தையில இருப்பதை காட்டிலும் சற்று மேம்பட்ட மதிப்பை தருபவர்கள். ஆனா பயனீர் அப்படிங்கிறவங்க தான் யாருமே எதிர்பாராத புதிய மதிப்பை வழங்கி நீலக்கடலை உருவாக்குபவர்கள். ஒரு நிறுவனம் தனது எதிர்கால வளர்ச்சிக்காக அதிகமான பயனீர் திட்டங்கள்ல முதலீடு செய்ய வேண்டும் என்பதை இந்த வரைபடம் வலியுறுத்துது. சரி, இதற்கெல்லாம் என்ன அர்த்தம்? இந்த வியூகம் எந்த குறையும் இல்லாத ஒன்றா? நிச்சயமா இல்ல. ஒரு புதிய சந்தையை உருவாக்கிட்டா எல்லாமே சுபமா முடிஞ்சிடுமா? இதுலயும் சில ஓட்டைகள் உள்ளதா? நேர்களோட மனசுல இப்போ இந்த கேள்விகள் நிச்சயமா எழுந்திருக்கும். எந்த ஒரு பிரபலமான தத்துவமும் விமர்சனங்களுக்கு அப்பாற்பட்டது இல்லையே. இது ஒரு முக்கியமான கேள்வி எழுப்புது. பெர்னார்ட் புய்சன் மற்றும் பிலிப் சில்பர்சன் போன்ற அறிஞர்கள் இந்த நீலக்கடல் வியூகத்தின் மீது சில ஆழமான விமர்சனங்களை முன்வைக்கிறாங்க. நாம அதையும் நடுநிலையா பார்க்கணும். முதல் குறைபாடு என்னன்னா, அவங்க இது ஒரு புதிய ஐடியாவே அல்ல அப்படின்னு சொல்றாங்க. வணிக உலகுல பல காலமா பேசப்படும் ஃபர்ஸ்ட் மூவர் அட்வான்டேஜ், அதாவது ஒரு சந்தையில முதலாவதா செயல்படுவதன் நன்மை அப்படிங்கிற பழைய கருத்தோட மறுவடிவமே இந்த நீலக்கடல் வியூகம்னு சொல்றாங்க. மேலும் அட்ரியன் ஸ்லிவாட்ஸ்கி அப்படிங்கிறவர் பல ஆண்டுகளுக்கு முன்பே கூறிய டிமாண்ட் இன்னோவேஷன், அதாவது தேவை சார்ந்த கண்டுபிடிப்பு அப்படிங்கிற கருத்தோடும் இது அப்படியே ஒத்துப்போகுது என்பதை சுட்டி காட்டுறாங்க. வாடிக்கையாளர்களின் மறைமுக தேவைகளை கண்டறிந்து புதிய மதிப்பை உருவாக்குவது பலகாலமா இருக்கும் தத்துவம் தானே அப்படின்னு அவங்க வாதிடுறாங்க. அது உண்மைதான். மேலும் இந்த ஃபர்ஸ்ட் மூவர் அட்வான்டேஜ் அப்படிங்கிறதுல மிகப்பெரிய ஆபத்துகளும் இருக்கு. புதிய சந்தையை உருவாக்குவது அப்படிங்கிறது கேட்பதற்கு சுவாரஸ்யமா இருக்கலாம். ஆனா அது மிகப்பெரிய ஆபத்து நிறைந்தது. ஹை ரிஸ்க். முதலாவதா ஒரு புதிய காட்டுக்குள் செல்பவர் தான் முட்களிலும் கொடிய விலங்குகளிடமும் அடிபடுவார் அப்படிங்கிறது போல, முதலாவதா ஒரு சந்தையை உருவாக்குறவங்க பல தவறுகளை செய்வாங்க, பெருமளவு பணத்தை இழப்பாங்க. அவங்களுக்கு பின்னால் அந்த தவறுகளிலிருந்து பாடம் கத்துக்கிட்டு எந்த செலவும் இல்லாம இரண்டாவதா வரும் பலம் வாய்ந்த நிறுவனங்கள். செகண்ட் மூவர் அட்வான்டேஜ். ஆமா, அவங்க அந்த புதிய சந்தைய மிக எளிதாக கைப்பற்றிடுவாங்க அப்படிங்கிற விமர்சனமும் மிக வலுவா இருக்கு. அதுக்கு அவங்க காட்டுற உதாரணங்கள் ரொம்ப யதார்த்தமானவை. தேடுபொறி, அதாவது சர்ச் இன்ஜின் சந்தையில ஆல்டாவிஸ்டா தான் முதல்ல வந்தது. ஒரு புதிய சந்தையை உருவாக்குச்சு. ஆனா சந்தையை ஆக்கிரமிச்சு
ஒட்டுமொத்த லாபத்தையும் சுருட்டி கொண்டது என்னவோ தாமதமா வந்த கூகுள் தான். அதே போல MP3 பிளேயர்களை பல சிறு நிறுவனங்கள் முதல்ல அறிமுகப்படுத்தி ஒரு புதிய இசை சந்தையை உருவாக்குனாங்க. ஆனா அந்த நீலக்கடல்ல சாவகாசமா நீந்தி வந்து அந்த சந்தைய முழுமையா தனதாக்கிக்கிட்டது ஆப்பிளோட ஐபாட் தான். இது சற்று வேடிக்கையானது. நீங்க கஷ்டப்பட்டு உழைச்சி ஒரு வீட்டை கட்டுவீங்க, ஆனா வேறு யாரோ ஒருவர் வந்து அந்த வீட்டுல சுகமா வாழ்வாங்க அப்படிங்கிறது போல. புதிய சந்தைய உருவாக்கிட்டா மட்டும் போதாது, அதை தக்க வைக்க மிகப்பெரிய வளங்களும் பழமும் வேணும். நாம முன்னாடி சவுத் வெஸ்ட் ஏர்லைன்ஸ் பத்தி பேசணும். அதுலயும் ஒரு விமர்சனம் இருக்கு. மைக்கேல் ராபர்ட்டோ அப்படிங்கிற அறிஞர் சொல்றாரு, சவுத் வெஸ்ட் ஏர்லைன்ஸ் புதிய சந்தையெல்லாம் எதையும் உருவாக்கல. மாறாக அவங்க மிக குறைந்த விலையில சேவையை வழங்கி மைக்கேல் பாட்டர் கூறிய அதே பழைய லோகாஸ் தத்துவத்தின்படியே செயற்பட்டு வென்றார்கள்னு வாதிடுறாரு. அதாவது அவங்க கட்டமைப்பு வாதத்திற்குள்ள தான் செயல்பட்டாங்க, மறுகட்டமைப்பு வாதத்திற்குள் அல்ல அப்படிங்கிறது அவரோட கருத்து. சரி, இத்தனை விமர்சனங்கள் வைக்கப்படுதே, இதுக்கு நூலாசிரியர்களான கிம் அப்புறம் மொபாக்னே பதிலளிச்சாங்களா? அவங்க நேரடியாக இந்த விமர்சனங்களுக்கு பதிலளிக்கலனாலும் 2009 வெளியிடப்பட்ட தங்களோட தொடர்ச்சி கட்டுரைகள்ல தங்கள் நிலைப்பாட்டை சற்று தளர்த்தி கொண்டாங்க. எல்லா காலத்திலயும் எல்லா சூழல்லையும் நீலக்கடல் வியூகம் மட்டுமே வேலை செய்யும்னு அவங்க பிடிவாதம் பிடிக்கல. சில சூழல்கள்ல, குறிப்பா தொழில்துறையோட கட்டமைப்பு ஈர்ப்புடையதா இருக்கும்போது ஒரு நிறுவனம் பழையபடி போட்டியிடும் வியூகங்களை பயன்படுத்துவதும் பலன் தரும் அப்படிங்கறத அவங்க ஏத்துக்கிட்டாங்க. மிக முக்கியமான யதார்த்தம் என்னன்னா, எந்த நீலக்கடலும் என்றென்றும் நீளமாகவே இருக்காது. நீங்க ஒரு புதிய சந்தையை உருவாக்கி எந்த போட்டியும் இன்றி லாபம் பார்க்க தொடங்கினவுடன் உங்க வெற்றியை பார்த்து மற்ற போட்டியாளர்களும் அங்கே வர தொடங்குவாங்க. சிறிது காலத்திலேயே அந்த அமைதியான நீலக்கடல் மீண்டும் இரத்தக்கலரியான சிவப்பு கடலாக மாறிடும். அதனால இது ஒரு தொடர்ச்சியான பயணம். இவ்ளோ விமர்சனங்கள், அபாயங்கள் இருந்தாலும் 2005 வெளிவந்த இந்த புத்தகம் ஏன் இன்னும் பல மொழிகள்ல மொழிபெயர்க்கப்பட்டு இன்றும் பெஸ்ட்செல்லரா இருக்கு? இதோட உண்மையான தாக்கம் தான் என்னன்னு பார்த்தா, இந்த வியூகம் வெறுமனே பெரிய கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு மட்டும் அப்படின்னு சுருங்கி விடாம பல தரப்பினராலும் தத்தெடுக்கப்பட்டது தான் காரணம். சரியா சொன்னீங்க. குறிப்பா கல்வி மற்றும் புதிய தொழில் முனைவோரிடையே இது மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு. உதாரணமா, அமெரிக்க தொழில் முனைவோர் ஸ்டீவ் பிளாங்க் என்பவர் உருவாக்கிய லீன் லான்ச்பேட் அப்படிங்கிற உலக புகழ்பெற்ற பாடத்திட்டத்துல இந்த நீலக்கடல் வியூகம் மிக முக்கிய பங்கு வகிக்குது. ஸ்டார்ட் அப்கள் தங்களுக்கான வணிக மாதிரியை தேடும்போது ஏதோ ஒரு பொருளை உருவாக்கிவிட்டு பிறகு வாடிக்கையாளர்களை தேடாம, வாடிக்கையாளர்களின் தேவைகளை நேரடியாக கண்டறிந்து அதற்கேற்ப ஒரு புதிய சந்தையை உருவாக்குவதை இந்த பாடத்திட்டம் கற்றுக் கொடுக்குது. டிம் ஃபெரஸ் போன்ற எழுத்தாளர்கள், பாக்ஸ் நிறுவனத்தோட CEO ஆரன் லெவி, ஹப்ஸ்பாட் நிறுவனத்தோட பிரையன் ஹாலிகன் போன்ற இன்றைய வணிக உலகத்தோட பெரும் புள்ளிகள் பலரும் இந்த வியூகத்தை தங்களோட வெற்றிக்கு ஒரு காரணமா வலுவா ஆதரிக்கிறாங்க. நேயர்களே, இதுவரை நாம பெரிய நிறுவனங்கள், ஸ்டார்ட் அப்கள், அப்புறம் வரலாற்று உதாரணங்கள் பத்தி பேசணும். ஆனா இது உங்களுக்கு எப்படி பயன்படும்? நீங்க இத உங்க வாழ்க்கையில எப்படி பயன்படுத்தலாம், உங்க திறமைகளை நீங்க எப்படி ஒரு நீலக்கடலா மாத்தலாம் அப்படின்னு சற்று யோசிச்சு பாருங்க. இன்றைய வேலைவாய்ப்பு சந்தை அப்படிங்கிறது ஒரு நெரிசல் மிகுந்த சிவப்பு கடல். ஆயிரக்கணக்கானோர் ஒரே மாதிரியான பட்டங்களோடு, ஒரே மாதிரியான திறன்களோடு ஒரு வேலைக்காக போட்டியிடுறாங்க. அங்கே விலை யுத்தம், அதாவது குறைவான சம்பளத்திற்கு வேலை செய்ய தயாராக இருக்கும் நிலை ஏற்படுது. அந்த கூட்ட நெரிசல்ல யாருமே செய்திராத 2 வெவ்வேறு திறன்களை நீங்க ஒன்றிணைத்து உங்களை எப்படி தனித்துவப்படுத்திக்கலாம்? உதாரணமா, உங்களுக்கு சிறப்பான கணினி நிரலாக்கம், அதாவது கோடிங் அல்லது டெக்னாலஜி தெரியும், அதே சமயம் உளவியல் அல்லது சிறந்த கலைநயமும் உங்களுக்கு இருக்குன்னா, இந்த இரண்டையும் இணைத்து உங்களுக்கென்று போட்டியே இல்லாத ஒரு புதிய இடத்தை உருவாக்க முடியுமா? உங்களோட தனித்துவமான நீலக்கடல் எது என்பதை கண்டறிவதே உங்களோட அடுத்த கட்டத்துக்கான முதல் படியா இருக்கணும். இன்றைய நமது அலசல சுருக்கமா சொல்லணும்னா, போட்டியை தவிர்த்து வாடிக்கையாளர்களின் புதிய தேவைகளை கண்டறிந்து புதிய சந்தையை உருவாக்கும் நீலக்கடல் வியூகம், அதை செயல்படுத்துவதற்கான நீக்க, குறைக்க, அதிகரிக்க, உருவாக்க அப்படிங்கிற 4 படிகள், யூக வரைபடம் மற்றும் அதுல உள்ள ஆபத்துகள், அதை சுற்றியுள்ள விமர்சனங்கள் என அனைத்தையும் மிக தெளிவா பார்த்திருக்கோம். அறிவாழம் மிக்க எந்த உரையாடல் வணிக உலகை புரிஞ்சுக்க ஒரு புதிய வெளிச்சத்தை தந்திருக்கும்னு நம்புறேன். நாம விடைபெறும் முன் உங்களுக்கு ஒரு புதிய சிந்தனையை விட்டு செல்றேன். இதுவரை நாம வணிகத்தையும் வேலைவாய்ப்பையும் பற்றி மட்டுமே பேசினோம். ஆனா இந்த நீலக்கடல் வியூகத்தை உங்க தனிப்பட்ட வாழ்க்கைக்கும் மன நிம்மதிக்கும் பயன்படுத்தினா என்ன நடக்கும்?
இன்னைக்கு சமூக வலைத்தளங்கள்ல மற்றவர்களோட உங்களை நீங்களே ஒப்பிட்டு பார்த்து அவங்களோட வெற்றியை பார்த்து பதற்றமடையும் அந்த சிவப்பு கடல் மனநிலையிலிருந்து என்றாவது நீங்க வெளியேற நினைச்சிருக்கீங்களா? யார் பெரியவர், யார் அதிகம் சம்பாதிக்கிறார் அப்படிங்கிற மற்றவர்களோட அளவுகோல்களை முற்றிலுமா நீக்கிவிட்டு உங்களுக்கான உண்மையான மகிழ்ச்சி, உங்க தனிப்பட்ட பொழுதுபோக்குகள் என்ற எந்த போட்டியும் இல்லாத, யாருடைய தலையீடும் இல்லாத ஒரு அமைதியான நீலக்கடலை உங்க மனதிற்குள் உங்களால் உருவாக்க முடியுமா? கொஞ்சம் அமைதியா சிந்தியுங்கள். நேயர்களே, உங்களுடைய நேரத்திற்கும் கவனத்திற்கும் மிக்க நன்றி. இதேபோல மற்றொரு அறிவார்ந்த தேடலோடு அடுத்த ஆழமான அலசலில் உங்களை உற்சாகமாக சந்திக்கிறோம். அதுவரை உங்களுக்கான நீலக்கடலை தேடுங்கள்.